கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள குட்டையில் முதலை நடமாட்டம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குட்டையை சுற்றி நைலான் வலையை கட்டி தண்ணீரை வெளியேற்றி முதலையை பிடிக்கும் முயற்சியில் சிறுமுகை வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் கதிர்வேல் இணைகிறார். வணக்கம் கதிர்வேல், கள நிலவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பல்லேபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பட்டக்காரனூர் அப்படிங்கிற கிராமத்துல நீர்வழி குட்டை ஒன்று இருக்கு. இந்த குட்டைக்கு பாத்தீங்கன்னா வடவள்ளி, தாளத்துறை, கோபிராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பட்டக்காரனூர் கிராமத்து வழியா பவானி ஆற்றை சென்றடையுது. இந்த குட்டையில கடந்த ஆண்டு பெய்த கனமழையில தற்பொழுது வரை இந்த குட்டையில தண்ணி இருக்கு. கடந்த 8 மாதங்களா குட்டையில 10 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால முதலை நடமாட்டம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது குடியிருப்புகள் அருகே அமைந்திருக்கக்கூடிய எந்த குட்டையில முதலைகள் இருப்பது நேரில் கண்ட உள்ளூர் மக்கள் இது குறித்து சிறுமுகை வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த சிறுமுகை வனத்துறையின் ஆய்வு செஞ்சதுல அதாவது முதலை இருப்பது உறுதி செஞ்சிருக்காங்க. பின்னர் முதலையில் இருக்கக்கூடிய குட்டையை சுற்றி நைலான் வலையை கட்டி வனத்துறையினர் தற்பொழுது மின்மோட்டார் மூலமா குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றி வராங்க. அது மட்டும் இல்லாம குட்டையில் இருக்கும் தண்ணீர் குறையும் போதுதான் முதலையை சுற்றி பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தீவிரமா முதலையை பிடிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.